தலைமைச் செயலகம் மற்றும் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன ராவின் வீடு மற்றும் அலுவலகத்தில் நடந்த வருமான வரி சோதனைக்கு அதிமுக எம்பி எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக அவர் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த விவகாரத்தில் உங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கீங்க. உங்களோட கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையில் வருமான வரித்துறைக்கு என்று தனியாக சட்டம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் சோதனை நடத்தின குறை கண்டுபிடித்து தவறு சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு காவல்துறை துறை தேவைப்படுகின்ற நேரத்தில் முதலில் தமிழ்நாட்டுக்கு காவல்துறை துறை கேட்டு பெற்றிருக்க வேண்டும். ஒன்று. இரண்டு, மத்திய அரசாங்கத்தினுடைய துணைப்படையுடைய ஆதரவு வேண்டும் என்றாலும் கூட தமிழ்நாட்டு காவல்துறை ஆணைய துணை பெற்றுக் கொண்டு அவர்களையும் வேண்டும் என்று கேட்டுக்கலாம், தவறு இல்லை. ஆனா அவர்களை வைத்துக் கொண்டு அவருடைய வீட்டிலே சோதனை நடத்தியதும் அதோடு நிறுத்தாம தலைமைச் செயலகத்திலே சோதனை நடத்தியதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. தலைமைச் செயலகத்துக்குள்ளே செல்லும் போது தனியாக மத்திய துணை ராணுவத்தினுடைய துணையுடன் சென்றிருக்கிறார். அது மிகப்பெரிய தவறு. அது மட்டுமல்ல, ஒரு உயர் அலுவலகத்திலே சோதனை நடத்தும் போது தமிழக அரசுக்கு அதை தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். தெரியப்படுத்தி செய்கிறோம் என்று சொல்லியிருந்தா மற்றவர்களும் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்திருப்பார்கள். அந்த மாதிரி சொல்லாது நிச்சயமாக தவறு, எந்தமான சந்தேகம் வேண்டாம். ஆனா இது மாதிரி வருமான வரித்துறை சோதனை நடத்துவது என்பது சம்பந்தப்பட்ட துறையினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பல்வேறு தரப்பில் இருந்தும் சொல்லப்பட்டது. இதற்கு எதனால ஒரு கண்டனம்னு குறிப்பிட்டிருக்கீங்க? அதாவது வருமான வரித்துறை மட்டும் சோதனை நடத்தியிருக்குமே, ஆனால் தவறு இல்லை. வருமான வரித்துறை இங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரிவிக்காமல் சோதனை நடத்தி ஆளுவது ஒன்று, துணை ராணுவத்தினுடைய துணையுடன் நடத்தி ஆளுவது இரண்டு, மூன்றாவது சிபிஐயும் உள்ளே வந்திருக்கிறது. சிபிஐ உள்ளே வருவது என்று சொன்னால் சிபிஐக்கு இங்கே நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்லை. சிபிஐ பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அரசுகள் மீது எந்த நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் விசாரணை எடுத்துவதாக இருந்தாலும் தமிழக அரசுக்கு தெரிவித்து தமிழக அரசினுடைய அனுமதியோடு தான் அவர் செய்ய முடியும். அதுவும் மீறி அவர்களும் உள்ளே வந்திருக்கிறார்கள். ஆக பல ஒன்றுக்கு மேல் பல தவறுகள் நடைபெற்றிருக்கின்றன. அதுதான் ஆட்சேபனைக்குரியது தவிர தனிப்பட்ட முறையில் வருமான வரித்துறை சோதனையை நடத்தக்கூடாது என்பது என்னுடைய எண்ணமெல்லாம் அதை நான் சொல்லவும் இல்லை. ஆனால் யாருக்கு என்ன அதிகாரம் வருவது என்ன என்பதை உணர்ந்து அவர் சோதனை நடத்தி இருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அதை தவறு சொல்லியிருக்க முடியாது. ஆனால் இப்படி அவர் நடந்து கொண்ட விதம், தலைமைச் செயலகத்தில் அவர்கள் நுழைந்து யாரையும் கேட்காமல் எந்த கட்டுப்பாட்டுக்கும் இணையாமல் அவர்கள் வாட்டில் நடத்தியது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கல்ல. தவறான ஒரு முன்னுதாரணம். நாளைக்கு அது பெரிய தவறான முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். ஐயா, இந்த வருமான வரித்துறை சோதனை நடத்தும் பொழுது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளரின் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையின் போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். அப்படி என்றால் இந்த விவகாரம் குறித்து தமிழக அரசிடம் தெரிவிக்கவில்லையா? தலைமைச் செயலகத்திலே இருந்தார், அந்த அறையில் இருக்கல. அவர் அவருடைய அறையிலே இருந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தை சோதனை நடத்தும் போது எந்த அறையிலே நடத்துவதாக இருந்தாலும் தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். ஒன்று. அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. என்ன செஞ்சாங்க, எப்படி வாங்கினா எந்த தகவலும் இல்லை. அது மட்டும் அல்லாமல் அப்படி நடத்தும் போது நிச்சயமாக தமிழக அரசு அலுவலர்கள் அங்கே இருந்திருப்பார்கள். அது வேறு, தாராளமாக செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் செய்யலை. இது ரகசிய ராணுவ நடவடிக்கை போல அவர் நடந்து கொண்டது. குறிப்பாக துணை ராணுவ துணையை உள்ளே அழைத்து சென்றது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. அது தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது அவர் நம்பிக்கை இல்லையா? அழைத்து சென்றிருக்க முடியாதா? தமிழகத்தில் இருக்கிற காவல்துறையும் அழைத்து கொண்டு அதற்கு மேலே துணை ராணுவ துறையை நாடி இருப்பார்கள். ஆனால் பெரிய குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. தமிழக காவல்துறைக்கே தகவல் இல்லாமல் துணை ராணுவ படைக்கு துணை கேட்டு பெற்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. தவறான முன்னுதாரணத்தை அவள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சட்டம் இருக்கிறது, மரபுகள் இருக்கின்றன, அனைத்தையும் அவர் பின்பற்றிக்க வேண்டும். சட்டத்தையும் பின்பற்றவில்லை, மரபையும் பின்பற்றவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.